இறையேசுவின் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு துறவற இல்லத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த இல்லத்தில் சில அருட்பணியாளர்கள் கூடினார்கள். திருப்பலி நேரத்தில் ஒரு அருட்பணியாளர் இன்றைய நற்செய்தி படிக்க நேர்ந்தது. அவர் நற்செய்தி படித்து கொண்டிருக்கும்போது சாதாரணமாக மற்ற அருட்பணியாளர்களை பார்த்தபடியே படித்தார். இன்றைய நற்செய்தி உள்ள குறிப்பிட்ட வார்த்தையான வெளிவேடக்காரரே ஐயோ உனக்கு கேடு என்பதை படிக்கும்போது தற்செயலாக ஒரு அருட்பணியாளரை பார்த்தார். உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. நற்செய்தி படிப்பவரை நோக்கி, ஏன் என்னை பார்த்து படிக்கிறாய்? நான் என்ன வெளிவேடக்காரனா என்று கேட்டார். இதனால் திருப்பலியில் சில சஞ்சலங்கள் ஏற்பட்டன. நாம் அனைவருக்கும் ஒரு பழமொழி தெரியும், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்று. அந்த அருட்பணியாளர் உள்ளத்தில் என்ன இருந்ததோ அவையே வார்த்தையாய் வெளிவந்தது. அதனால் அந்த வார்த்தையை கேட்டவுடன் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இன்றைய உலகத்தில் பல பேர் பல விதமாக நடிக்கிறார்கள். கேமரா முன்பும் மேடை மேல் நடிப்பதும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சிலரை அழிக்க, சிலவற்றை பெற சிலர் நடிக்கின்றார்கள். சிலர் தன்னுடைய அலுவலகத்தில், சிலர் சமுதாயத்தில், சிலர் ஆலயத்தில் கூட நடிக்கின்றார்கள். இயேசு இவர்களை முற்றிலும் வெறுக்கின்றார். ஆகவே வெளி வேடக்காரர்களைப் போல அல்லாமல் உண்மையாக இறைவனுக்கு ஏற்றாற்போல் வாழ முயற்சி செய்வோம். அன்பு இறைவா, எங்களை தினமும் காப்பாற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய அருளை தொடர்ந்து பொழிந்தருளும். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பத்தை அன்றி உமது விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வோம். ஆமேன்.